தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அஞ்சாத உள்ளத்தோடு அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றுள்ளது குறித்து திமுக கூட்டணி கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது பங்கேற்காமல் இருந்தது ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கானதுதான். அப்படியே அதை தொடர்ந்து கடைபிடிக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை. இந்த முறை போய் இவ்வளவு நாளா ஏன் எங்களுக்கு நிதியை நீங்க கொடுக்கல, இவ்வளவு நிதியை ஏன் நிலுவையில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நேரா போய் சண்டை போடலாம் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுத்திருக்கலாம். அதனால் நாம் முற்றிலுமாக ஒரு அரசு, அதாவது மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசோடு முற்றாக விலகி நிற்க முடியாது, பகைத்து நிற்கவும் முடியாது. ஒன்றிய அரசை சார்ந்து இயங்குவதுதான் மாநில அரசு. இது அடிப்படையான உண்மை, அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான். அப்படி இருக்கிற போது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சில நேரங்களில் கூட்டங்களை புறக்கணிப்பதுண்டு. இப்போ சட்டமன்றத்துக்குள்ள போறோம், வெளிநடப்பு செய்யறோன்றோம், வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி உள்ள போய் உட்கார்றோம் இல்லையா? மொத்தமா நம்ம வெளியேறி வந்துடுறது இல்லைல்ல. அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு புரொட்டஸ்ட், ஒரு அடையாளபூர்வமான எதிர்ப்பு. அதனால ஒட்டுமொத்தமா 5 வருடங்களும் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல சொன்னா நட்டம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்லை. எனவே இந்த முறை நேரில் போய் சந்திக்க வேண்டும். பிரதமர் அல்லது தொடர்புடைய அமைச்சர்கள் அதில் இருந்தால் நம்முடைய மாநில அரசின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக முதல்வர் இதை கருதி இருக்கலாம். அதனால் அவர் சென்றிருக்கலாம். நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு. எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. 3 முறை புறக்கணித்து இப்போ சோதனைன்றனால முதலமைச்சர் சென்றிருக்கார் அப்படின்றாங்க. சோதனைக்கெல்லாம் அஞ்சுகிறவர் அல்ல தமிழக முதல்வர். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அஞ்சாத உள்ளத்தோடு அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இல்லாத புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு, மகளிருக்கு, வயது முதிர்ந்தோருக்கு, ஓய்வு பெற்றோருக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை பதித்து அவர் மக்கள் மன்றத்தில், மக்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர். இந்த எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது, எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கோழைகள் மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி பேசும் குரல். அவர்கள் எப்படி மண்டியிட்டு கிடந்தார்களோ அப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இருப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய ஆற்றலை அவர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக, மக்கள் மன்றத்தின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பவர். கொல்லைப்புற வழியாக மண்டியிட்டு போய் சாதித்துக் கொள்ளும் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் இல்லை. அவர் இந்த தேர்தல், அடுத்த தேர்தலை சிந்திப்பவர் கிடையாது. அடுத்த தலைமுறையை சிந்திக்கும் தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார். ஆகவே கோழைத்தனமாக பேசுபவர்கள் இப்படி பேசுவார்கள். புறம் முதுகிட்டு ஓடுபவரும் கிடையாது, புறவழியில் சென்று காரியம் சாதிப்பவரும் கிடையாது. ஒன்று மக்கள் மன்றத்திலே முறையிடுவார் அல்லது நீதிமன்றத்திலே முறையிடுவார். இரண்டிலும் அவர் வெற்றி பெறுவார்.